பிரைஸ் லார்ட். நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாளில் கூட ஆண்டோடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். சங்கீதத்தில் 18ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை படிக்கும்போது, அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர் தளங்களில் என்னை நிறுத்துகிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அதனால் கூட மான் கால்களை குறித்து பார்க்கும் பொழுது அவைகள் பார்த்திங்கன்னா அவைகள் அப்படியே ஜம்ப் பண்ணி ஓடுகிறதாய் காணப்படுகிறது. பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 8 அடிக்கு மேலே 8 அடி உயரத்துக்கு பாய்ந்து போகும். அதற்கு விரோதமாய் எழும்புகிறதான சிங்கம், புலி எல்லாவற்றுக்கும் தப்பு வைத்து கொள்ளும்படிக்கு அதுக்கு ஆண்டவர் நல்ல வேகத்தையும் அதே போல் நல்ல கால்களுக்கு பலனையும் கொடுத்துருக்கிறார். மேலே இருந்து கீழே ஜம்ப் பண்ணும்போது கால் முறியாத அளவுக்கு இந்த கால்கள் திடமுள்ளவைகளாக இருக்கின்றன. குச்சி போல் இருந்தாலும் அதனுடைய கால்கள் பலமுள்ளவைகளாய் திடமுள்ளவைகளாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, உயர்ந்த இடங்களுக்கெல்லாம் அந்த மான்கள் ஏறி போய் அங்கே தன்னை தப்பு வைத்துக் கொள்ளும் என்று பார்க்கிறோம். இந்த நாளில் கூட எந்த உயர்வை நாம் எதிர்பார்த்து இருக்கிறோமோ ஆண்டவர் அந்த உயர்வை கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எந்த ஒரு ஸ்தானத்தை நாம் விரும்புகிறோமோ, எந்த ஒரு பதவியை எதிர்பார்க்கிறோமோ, எந்த ஒரு ஸ்டேட்டஸை நாம் எதிர்பார்க்கிறோமோ அந்த ஸ்டேட்டஸை கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அது யாராக இருந்தாலும் ஆண்டவர் மேலே விருப்பமுற்று அந்த பதவியின் மேலே அல்லது ஒரு ஸ்டேட்டஸ் அல்லது ஒரு படிப்பில் இவ்வளவு ஒரு உயரத்துக்கு போக வேண்டும், வேலையில் இந்த அளவுக்கு நான் உயர வேண்டும், என்னுடைய தொழிலில் முன்னேற்றம் இந்த அளவுக்கு அடைய வேண்டும் என்று யாரெல்லாம் அந்த தங்களுடைய உயர்ந்த நிலையை பார்க்கும் பொழுது எதிர்பார்க்கிறார்களோ அதை ஆண்டவர் நிச்சயம் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதை விசுவாசிப்போம். ஆண்டவர் என்னுடைய உயர் தலங்களில் நான் விரும்புகிற இடத்தை எனக்கு கொடுப்பார், நான் விரும்புகிற படிப்பை எனக்கு கொடுப்பார், நான் விரும்புகிற வேலையை கொடுப்பார், நான் விரும்புகிற அந்தஸ்தை எனக்கு கொடுப்பார், நான் விரும்புகிற சுகத்தை கொடுப்பார் என்று சொல்லி விசுவாசிங்க. நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே விசுவாசிப்போம், பிரார்த்தனை செய்வோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அன்பினை சிதான பருவத்தின் ததை ஆசிரியப்பட்டதான் இந்த நாளிலே கூட ஆண்டவரே மிகவும் சோத்திரிகத்தை கொடுத்து மகாபுரி சிலாகித்துக்கான சொல்கிற அந்த நாளில் கூட எங்களுடைய மான் கால்களை போல் ஆக்குகிறது மாத்திரமல்ல, நாங்கள் நினைக்கிற எதிர்பார்த்திருக்கிற உயரத்திற்கு நீர் எங்களை கொண்டு போக உயர்த்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறபடியாக நன்றி செலுத்துகிற இந்த நாளில் கூட அடியனோடு இணைந்து யாரெல்லாம் தன்னுடைய உயர்வுக்காக பிரார்த்தனை செய்கிறார்களோ அந்த உயர்வை கட்டளையிடுகிறார்கள். சுகமில்லாதவர்கள் சுகத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, படிப்பில் உயர்வு, வேலையிலே உயர்வு, தொழிலிலே உயர்வு, ஊழியத்திலே உயர்வு, சகலவற்றிலேயும் உயர்வை கட்டளையிடுவீராக. அவருடைய ஸ்டேட்டஸை உயர்த்துவீராக. தரம் உயர்த்தப்படுவார்களாக. இந்த நாளில் ஆண்டவரே, நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்பு, ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் கரம் கூட இருந்து பெரிய காட்சி செய்து நாமத்தை மேம்படுத்தும் எங்களுக்கு காப்பாற்ற இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலமாய் கேட்டுக்கொள்கிற எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை நிச்சயமாக நாம் நினைக்கிற உயர்வை நமக்கு கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். விசுவாசிகள் நிச்சயமாக நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய ஆசைகளை நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென்.